நீயும் உன் புள்ளையும் என்ன கொல்ற மாதிரி கனவுல வந்து நானே டென்ஷன்ல இருக்கேன். நீ மட்டும் நிம்மதியா சுத்திக்கிட்டு இருப்பியா? கனவுலையா? நீ இப்படியே என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா அது நிஜத்திலே ஒரு நாள் நடக்கதாண்டா போகுது. அதுக்கு முடிவு கட்ட தாண்டி உன்னை தேடி வந்தேன். உனக்கு பண்ண பாவத்துக்கு ஒரு பெரிய தொகையை நான் தந்துடுறேன். அத நீ வாங்கிக்கிட்டு நீயும் நானும் இருக்கிற போட்டோ ஆதாரத்தை அழிச்சிட்டு உன் புள்ளையும் நீயும் கண்காணாத இடத்துக்கு போயிடுங்க. என்ன தாட்சாயணிக்கு விஷயம் தெரிஞ்சிடும்னு எனக்கு வேலை பேசுறியா? உன் பணத்தெல்லாம் எடுத்துட்டு போய் குப்பையில போடு. எனக்கும் என் பிள்ளைக்கும் நீ பண்ண பாவத்துக்கு பதில் சொல்லியே தாண்டா ஆகணும். வேணா ரேவதி, நான் பிரச்சனையை முடிக்கலாம்னு தான் வந்திருக்கேன். என்ன டென்ஷன் பண்ணி கொலைகாரனா மாத்திராத. இங்க பாரு, மரியாதையா உன் போன்ல இருக்கிற நம்ம போட்டோவை அழிச்சிரு. நீ எல்லாம் திருந்தவே இல்லல. அப்போ என் வயித்துல வளர்ற கரு அழிக்க சொன்ன. இப்ப கரு வளர்ந்து பெரிய மனுஷன் ஆனதும் ஆதாரமே இல்லாம அழிக்க பாக்குறல. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. உன் கௌரவத்துக்கு அந்தஸ்துக்கு நீ போட்டிருக்க போலி முகத்தை கிழிக்க போறதே அந்த போட்டோ மட்டும்தான்.